இன்னுமா நீங்கள் வடக்காக்கா கிட்ட டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அட என்னங்க நீங்கள், அதுக்கு பதிலாக இந்த தெற்காக்கா சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் சப்பாத்தி சும்மா மெத்துன்னு சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக கிடைக்கும். அதுவும் மிக்சியிலே. அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறலாம். அதுக்கப்புறமா ஒரு கப்பு மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணிங்கிற ரேஷியோவில் நான் 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்து நல்லா அந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், மிக்சியில் ரொம்ப ஒட்டாமல் அழகாக வந்து கிடச்சிருச்சு. வீட்டில் உள்ள இந்த மாதிரி ஒரு அம்மி குழவி அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் போட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி மட்டும் நல்லா மடித்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க, மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருச்சு. ஊற வைக்கணும், ஹாட் வாட்டர் சேர்க்கணும், பால் ஆட் பண்ணணும், தயிர் ஆட் பண்ணணும்னு எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்தாலே போதும், சாஃப்டாக கிடைச்சிரும். வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டைகள் அதில் போட்டு எடுத்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி ஆகாமல் நல்லா நீட்டாக கிடைக்கும். இதே வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பாத்திரத்தோட வெளிப்பகுதியெல்லாம் பட்டு ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிடும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து தேய்ச்சி பாருங்கள். சூப்பராக வந்துட்டு சப்பாத்தி வந்து சாஃப்டாக கிடைக்கும் லேயராக. சப்பாத்தி சுடும்போது எப்பயுமே அடுப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் நல்லா ஹையாக இருக்கணும். இந்த அளவு திக்னஸ்க்கு பட்டர் போட்டு சுட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, சுட்டு எடுத்துட்டோம்னா வாயில் போகிறதே தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சப்பாத்தி தான். இதுலேயே ப்ரீமியம் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதை வந்து நான் ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.